நீ எதுக்குடி இங்க வந்த? நம்ம பிள்ளைக்கு ஜுரம் அதிகமாயி ஜன்னி கண்டுடுச்சு. வீட்டுக்கு வாங்க. வா. யோ, எங்கேயா போற? பணத்தை வச்சுட்டு போ. என்ன இவ்வளவு கொடுக்குற? மீதி பணத்தை எடுத்து போ. பணம் இல்ல, அப்புறம் வந்து குடுக்குறேன். பணம் இல்லாட்டி போனா உன் பொண்டாட்டி கிளப்புக்கு வந்திருக்கால, அவளை அடக வச்சுட்டு போ. அடகா? அடகு வைக்காட்டி போனா இவளை ஏலம் போடுவோம். என்னையா முறைக்கிற? பணம் இல்லாம எவையா உன்னை கிளப்புக்கு வந்து சீட்டு அடைச்சுனது? சோ ஜென்டில்மேன், பாக்கிய வசூலிக்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் டைப்ல இவளை ஏலம் போடுறேன். நம்ம கிளப்போட மதிப்பு 500. குடும்பங்க இருக்கிற இடத்துல லைசென்ஸ் இல்லாம சீட்டாட்ட கிளப் நடத்தி ஒரு இல்லத்தரசியை ஏலம் போடுறீங்களாடா? இது 20வது நூற்றாண்டு எண்டு, புராண காலம் இல்ல. ஏய், யார் நீ? சார், அன்னைக்கு நம்ம தண்ணி லாரிய தடுத்தது இவதான். ஆல்ரைட், அவளுக்கு பதில் இவளை ஏலம் போடுவோம். அடேங்கப்பா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாடா புஸ்கே? உன் அக்காவை கொண்டு வாடா, போடலாம். ஏலம்? ஷட் அப். நீ ஷட் அப், உன் அம்மா ஷட் அப், உன் அப்பா ஷட் அப், உன் தாத்தா ஷட் அப், ஹோல் ஃபேமிலி ஷட் அப். ஏய், இழுத்துட்டு வாடா அவளை. ஏய் ஏய் ஏய், அந்த காலத்து பொண்ணு இல்லடா படவா, நான் இந்த காலம். என்னடா அண்ணாத்த, பெரிய அண்ணாத்த, சின்ன அண்ணாத்த, திரும்ப திரும்ப உங்க பொண்டாட்டி தாலிய வச்சு சீட்டாடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன தண்டனை. எல்லா பசங்களும் பேண்டையும் சட்டையும் அவுத்துட்டு பனியன் ஜட்டியோட நடு ரோட்ல நடந்துகிட்டே உங்க வீட்டுக்கு போகணும். இறங்கடா குரங்கு. நில்லு. வாங்க இன்ஸ்பெக்டர், லைசென்ஸ் இல்லாம கிளப் நடத்துறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கைது செய்ய வேண்டியது ஒண்ணு. அழகா இங்க சீட்டு விளையாடிட்டு இருந்த இவங்களை எல்லாம் நீ அவமானப்படுத்தினதுக்கு உன்னை கைது செய்யற. சார், என் தங்கச்சி. நான் நல்லா தான் இருக்கேன்க்கா. நீ எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்த? மேட்டர் நானே செட்டில் பண்ணிட்டு வந்துருவேன்ல. வாய மூடுறே. சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கல்யாணமாக வேண்டிய பொண்ணு இப்படி ஜெயில இருந்தா. பாருங்க, இதுக்கு முந்தி ஒரு தடவை ரோட்ல கலாட்டா நடந்து விட்டுட்டேன். இந்த வாட்டி கான்ட்ராக்டர் கனகராஜ் தம்பியை குத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஓய் காக்கி, பொய் சொல்லாத. அடுத்த ஜென்மத்துல காக்காவா பொறப்ப. மிரட்டத்துக்கு பார்த்தனே தவிர சாவடிக்க மட்டும் இல்ல. பாத்தீங்களா அவ என்ன திமிரா பேசுறான்னு? கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க முகத்தை பார்த்தா என் சிஸ்டர் நினைவு வருது. நாளைக்கு கோர்ட்ல 50-100 ஃபைன் கட்ட வச்சு அனுப்பிடுறேன். சார் ப்ளீஸ் சார். என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். நீங்க போலாம். இந்த மாதிரி செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்குவேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு கவலைப்படுற? ராத்திரி நான் சாப்பாடு டைமுக்கு வந்துருவேன்ல. பிரமாதமா ஆம்லெட் பாட்டு மாவை போட சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல? ஆமா சார். அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே சார். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். அப்ப அந்த பொண்ணு ரூல்ஸ் எனக்கு தெரியும், நீங்க போங்க. ஹலோ, நான் D1ல இருந்து பாலு பேசுறேன். ராஜு, லட்டு மாதிரி பொண்ணு லாக்அப்ல இருக்கா. மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு. என்ன கிருஷ்ணவேணி, துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா விட்டுட்டு வந்துட்டியா? என்ன ஆகுங்கற? பேப்பர்ல பாக்கல? லாக்அப்ல தினம் ஒரு சாவு, தினம் ஒரு கற்பழிப்பு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? என்ன சிரிக்கிற? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு அவர் கவலைப்படுறாரு. ஒண்ணும் ஆகாது. அவ யாருன்னு நினைச்ச? சாண்டோ ஜனார்த்தனத்தோட பொண்ணு, இந்த ஜேம்ஸ் பாண்டோட பேத்தி. அவ ஜோலிக்கு யாராவது குறுக்கே வந்தா ரைட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், லெஃப்ட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், சென்டர்ல ஒரு டிஷ்ஷும் ஆளே அவுட்.
வாட் இஸ் திஸ்? This is the position of India, sir. நோ, அப்படி நடக்க விடக்கூடாது. சார், அது யூ போத் ஆர் சஸ்பெண்டட். அவர் ஹாஸ்பிடல் கொண்டு போய் குணமானதை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes, sir. உடைஞ்சிருந்த தேசத்தை ஒண்ணாக்குறதுக்கு உனக்கு 30 வருஷம் பிடிச்சது. ஒன்ன உடைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு 3 நிமிஷம் கூட ஆகல. ஒன்ஸ் மோர்னு சொல்லு. புரிஞ்சுது சார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 307வது பிரிவின்படி குற்றவாளி தேவாவுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. நம்ம சாந்தி முகூர்த்த ராத்திரியெல்லாம் அநியாயத்துக்கு சிவராத்திரியா போய் தொலையுது. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நிலு, தப்பு. பெரியவங்க வேண்டதுல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வா, உனக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்றேன். வேண்டாங்க. ஐயோ, யாராவது வந்துருவாங்க. வருவான். அங்க இத்தனோண்டு மூட்டை பூச்சி கிடைச்சா கூட கிழவி அப்படி இப்படி பெறறா. இங்க நீ யாராவது வருவாங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கேயே நடக்கணும். ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரைட். ஐயா ஐயா, நீங்க கட்டின ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கவிழ்ந்துடுச்சு. எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீலு, அக்கா, அக்கா. பாட்டிமா, பாட்டிமா. வந்துட்டீங்களா அம்மா? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாட்டி, அவர் எங்க? உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் ஆபீசர் வந்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. என்னங்க, என்னை விட்டு போயிட்டீங்க. அம்மா, அம்மா, அம்மா. ஐயா, பாருங்க என் தனியாயத்தை. என் புருஷனும் பிள்ளையும் போயிட்டாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நியாயம் கிடைக்க முடியாது செய்யறேன். எதுக்கு சார் எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தீங்க? என்ன நல்லா செஞ்சீங்க நீங்க. வாங்க இப்படி பாருங்க சார். கூறு புடவையோட மஞ்சள் குங்குமத்தை எழுந்த இந்த கல்யாண பொண்ணு பாருங்க. அவளுக்கு சுமங்கலி கோலத்தை உங்க கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க, அம்மா வேணும் அம்மா வேணும்னு அம்மா செத்து போயிட்டு தெரியாம தாய் பணத்து மேல விழுந்த அழற பச்சை பிள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திரி பதவி தருமா? அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனால தானே ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன். மிஸ்டர் ராஜன் சார், எல்லா பில்டிங்குக்கு சீல் வைங்க.
அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அந்த நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. நான் கதவு பக்கத்துல நின்று இருந்தேன். திடீர்னு சகப்பு சட்டை போட்ட 4-5 பேரு நக்சலைட் பிரதர். அவங்க ட்ராக் பக்கமா ஓடி வந்தாங்க. அப்ப டாம்னு சத்தம் கேட்டுச்சு, பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பாம்பு அடிச்சதுனால தான் இது நடந்துச்சுங்கிறீங்களா? டாமுன்னு சத்தம் கட்டு அது பாம்புன்னு தானே அர்த்தம். மிஸ்டர் கனகராஜ், சி மிஸ்டர் காசிநாத், பாம்பு வச்சா பாலம் வெடிச்சு தானே போகணும், பின்ன இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறீங்க. சொல்லுங்க, பாலம் வெடிச்சுதா இடிஞ்சுதா? பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சது. ஐயா, பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்க பாக்குறீங்களாடா வடவா? வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நக்சலைட்டுங்க பாம்பு வச்சதுனால பாலம் வெடிச்சதுன்னு சொல்ல சொல்லி இவங்க எல்லாருக்கும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. நான் என்னங்க சொல்லணும்? ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாச்சாமிக்கு நமக்கு ஆகாது. அவன் ஆளுங்க இங்க வராம பாத்துக்கன்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? அவன் என்ன மாட்டி வைக்கிறதுக்கு அவன் ஆளுங்களை அனுப்பி தலைக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கான். ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாசாமி யாரு? அவங்க ஆளுங்க வராம பாத்துக்க நீங்க எப்ப என்கிட்ட சொன்னீங்க? சொன்னதா இல்லையா? இல்லையே. சொன்னதா இல்லையா? உன்ன ஐயோ ஆ, நிறுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன காப்பாத்துனதுக்கு. சொல்லுங்கம்மா. என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சுக்கிட்டு பழனிக்கு ரயில போனேன். நடு ராத்திரியில தப்புன்னு சத்தம் கேட்டுதுயா. சிஸ்டர், டப்புன்னு கேட்டுச்சா டாம்னு கேட்டுச்சா? ஓ மூஞ்சி மாதிரி கேட்டுச்சு நாசமா போறவனே. அந்த பாலத்தை கட்டினதே நீதானடா பாழா போனவனே. எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுக்குன்னே இருக்க. எல்லாரும் போலாம். பிரதர், அவங்க சொன்னது அவ்வளவும் உண்மை இல்ல. அப்போ கொஞ்சம் உண்மைங்கிறீங்க. இல்ல, இப்ப என் விரோதிங்க கொடுத்த தப்பான கம்ப்ளைண்ட வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க, ஆசையை சீஸ் பண்ணிட்டீங்க. சீஸ் பண்ண உங்க ஆஸ்தியெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா 24 ஹவர்ஸ்ல பாலத்துக்காக 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். டேய் பிரகாஷ், டேய் அசோக், ஹாய். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? ஆமாண்டா. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் பிரகாஷ். என் உயிருக்கு உயிரானவன். வணக்கம் சார். வணக்கம். சார் அந்த கேஸ் விஷயம். கேஸ் எனக்கு பூராவும் புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது சரி, 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். முடிஞ்ச இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, நீ எங்க இருக்க? என் விசிட்டிங் கார்டு இந்தா.